Hi friends, welcome to Flens to Fashion. இன்னைக்கு என்னுடைய சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இது எப்பவுமே இந்த பாக்ஸில் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் இதுக்குன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னாக்க குவாலிட்டி கோல்டு பால் செயின். இது கருக்கவே கருக்காது. என்னுடைய பேங்கிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோல்டு கலர் கருக்காமல் இருக்கும் பாருங்கள். அது இந்த மாதிரியான யூஸ் பண்ணதான். இது கிலோ கணக்கில் வாங்குறது தான். இது நம்ம வாங்குறது. இது சென்னை சௌஹார்பேட்டையில் ஹெச்பி லேஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கடையில் கொரியரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது மட்டும் இல்லை, என்னுடைய மெட்டீரியல் திங்ஸ், என்னுடைய ஆரி மெட்டீரியல், டைலரிங் மெட்டீரியல் எல்லாமே அங்கேருந்து நான் ஆன்லைனில் போட்டு நான் மொத்தமாக வாங்கிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நோஸ் பிளேயர். இது கண்டிப்பாக நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு தேவைப்படும். இது பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம இதுவுமே கட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பால் செயின் கட் பண்ணுறதுக்கு, அந்த இது கட் பண்ணுறதுக்கு இது உதவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிமிக்கி செய்யறதுக்கான ஜிம்காஸ். இது எல்லா ஷேப்லேயுமே என்கிட்ட இருக்கும். இது மொத்தம் 4 ஷேப் இருக்குது இதில். ஆனால் இங்கே குட்டி ஷேப் இல்லை, எல்லாமே இதில் தான் இருக்கும். எல்லாமே கலந்து கலந்து கிடக்குது இதில், தெரியுதுங்களா பாருங்கள். எல்லா ஷேப்புமே இதில் நான் வச்சுருப்பேன். நான் இதில் அடுத்து கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த செயின் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பாருங்கள். இந்த செயின் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த செயின் யூஸ் பண்ணுறதுக்கான கனெக்டர். இது பொதுவாக ஹேங்கிங்ஸ், அடியில் ஹேங்கிங்ஸ் தொங்கும் இல்லைங்களா, அந்த ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. இது கனெக்டர் ரவுண்டர் பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு தேவைப்படுறது தான். ப்ளஸ் சிஸ்ஸர், எப்போவுமே ஒரு சிஸ்ஸர் இது உள்ளே வச்சுருப்பேன் நான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லீஃப், கோல்டன் லீஃப். இது நான் அப்புறம் காமிக்கிறேன் தான். ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு எம்டி பேங்கிள்ஸ். இது எல்லாமே நான் செட்டாக நான் வாங்கி வச்சுருப்பேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இது காடா சைஸ் பேங்கிள். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க, இது பெரிய சைஸ் பேங்கிள். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைஸ் வரும். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்த சைஸ் சின்ன சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைஸை வச்சு தான் நாம் என்ன பண்ணுறது, சைடு பேங்கிள்ஸ் பண்ணுறது. பொதுவாக இப்படி தான் பண்ணுவாங்க சைடு பேங்கிள்ஸ். சின்ன சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுவாங்க. நடுவில் ஒரு பெரியசு, அடுத்த சைஸ் இது 1.5 சென்டிமீட்டர் வரும், இது 1 சென்டிமீட்டர் வரும், இது 1/4 சென்டிமீட்டர் வரும். இந்த மாதிரி சைஸ் தான் நம்ம பேங்கிள் செஞ்சு நம்ம கையில் போடுறது. பொதுவாக கடைகளில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரே பேங்கிள் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பேங்கிள். என்னுடைய சைஸ் 2/8. அதனால் எல்லா பேங்கிளுமே 2/8 சைஸில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஸ்டார் ஷேப் பேங்கிள். இது இந்த மாதிரியுமே உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து என்ன இருக்குன்னாக்கா இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ். இது பாருங்கள், இதையுமே நான் பேங்கிள் செய்ய தான் நான் பயன்படுத்துவோம். நாம் இதில் சில்க் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு மேலே எங்கேயும் ஃப்ளவர் டிசைன் கொட்டினோம் அப்படின்னாக்கா அது ஒரு நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறது இது மட்டும்தான். ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்கிள் தான். உங்களுக்கு என்கிட்ட எப்போவுமே இந்த பேங்கிள் ஸ்டாக்கில் இருக்கும். நான் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் பேங்கிள்ஸ். அதனால் என்கிட்ட இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி வெளியில் கொண்டு வரத்துக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா, அதுக்காக வச்சுருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஜிம்கா சொன்னேன் இல்லைங்களா, 2 சைஸ் ஜிம்காவும் இருக்குது பாருங்கள். பெரிய சைஸ், சின்ன சைஸ் இருக்குது. ப்ளஸ் இது பாருங்கள், இது நம்ம வளையலும் செய்யலாம், வளையலுக்கு ஹேங்கிங்கும் செய்யலாம், நம்ம தோடு மாடலில் இதுவும் செய்யலாம். அந்த மாதிரியான இதுவுமே என்கிட்ட இருக்கும். ஸோ என்கிட்ட மெட்டீரியல்ஸுக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது. எல்லா மெட்டீரியலுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு
ஃப்ரீ டைமுன்னு கிடச்சிது அப்படின்னாக்கா நான் எடுத்து வச்சு செய்ய உட்காந்துருவேன். அதனால் மெட்டீரியல் இல்லைன்ற எந்த ஒரு இதுவுமே எனக்கு இருக்காது. ஸோ இது போல் இன்னும் சில மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.